ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுட சுட தேங்காய் பால் சாதமும் அது கூடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு காரசாரமான டேஸ்ட்டில் சூப்பரான முட்டை கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 லவங்கம், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்க்கும் போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பாதம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக புதினா தலை அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதே கப்பில் 2.5 கப் தேங்காய் பால் சாதங்கிறதுனால கொஞ்சம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சாதம் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் அதிகமாக கொதிக்கக்கூடாது, கொதிச்சா திரிஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் தான் அரிசி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் 24 கேரட் அரிசி தான் நான் எடுத்திருந்தேன். அதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டோம்னா நமக்கு சுட சுட தேங்காய் பால் சாதம் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், 2 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பொலன்னு சூப்பராக நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருந்தா அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கணும். நான் குழம்புத்தூளில் சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா எண்ணெயிலே நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது பச்சையாக அரைச்சதுனால கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அது அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிய விடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் முட்டையை ஏற்கனவே வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுட சுட கமகமன் வாசத்தோட காரசாரமான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் காம்போவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.